நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கும் கூட ஒரு பகுதியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். தூக்கத்தின் தன்மை என்ற தலைப்பிலே உங்களோடு நான் பேச வாஞ்சிக்கிறேன். வேதத்திலே தூங்கினவர்கள் என்ன நிலைமையில் ஆனார்கள் என்ற 2 கேரக்டரை குறித்து நாம் இப்பொழுது பார்ப்போம். சிம்சோன் அவர் தூங்கினார். அவருடைய முடி கட் பண்ணப்பட்டது கூட அவருக்கு தெரியல. முடிவு என்ன தெரியுமா? குருடனாக மாறினான். ஒரு வேடிக்கை காட்டும் பொருளாக அழைத்து கொண்டு வரப்பட்டார். அவர் ஒரு பயங்கரமான சேனைகளின் அதிபதி. 900 இருப்பு ரதங்களை கண்ட்ரோல் பண்ணுகிறவராக இருந்தார். ஒரு பெண் தலையில் ஆணியை வைத்து அடித்து சாகடிக்கிற வரையில சுயநினைவே இல்லாமல் வரல. அப்படி தூங்கினார். அதுபோல இன்னொருவர் ஆபிரகாம், விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்பட்டவர். ஒரு நாள் பலி செலுத்தி அந்த சாயங்கால நேரத்திலே ஒரு 6:30 அந்த நேரத்தில் அயர்ந்த நித்திரை அவருக்கு வந்தது. பயங்கரமான தூக்கம். சூரியன் அஸ்தமிக்கும் போது காரிருள் அவரை மூடினது என்று வசனம் சொல்லுகிறது. ஆபிரகாம் நித்திரை அடைந்தார். அப்படி தூக்கம் அவருக்குள்ளாக இருந்தது. கர்த்தர் சொல்லுகிறார், உன் சந்ததி 400 வருஷம் அடிமையாக மாறும் என்று சொல்லி உன் தூக்கம் உன் சந்ததியை அடிமைத்தனத்துக்கு கொண்டு போய் விடுகிறது என்று பார்க்கிறோம். அவர் தூங்கினார். சந்ததி 400 வருஷம் அடிமைத்தனத்தில் போய்விட்டது. சிம்சோன் தூங்கினார். கண்கள் பிடுங்கப்பட்டு குருடராக வேடிக்கை காட்டும் பொருளாக மாறினார். அப்படியாக தேவ பிள்ளைகளே, தூக்கம் எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது 2 பேருடைய வாழ்க்கையிலேயும். இன்று சிம்சோனையும் ஆபிரகாமையும் தூக்கம் எந்த நிலைமைக்கு கொண்டு போய் இருக்கிறது பார்த்தீங்களா? தூக்கம் உங்களை ஆண்டு கொண்டிருக்கிறதா? ஜெபிக்க உட்கார்ந்தால் தூக்கம் வருகிறதா? வேதம் வாசித்து தியானம் பண்ணி கொண்டிருக்கும் தூக்கம், பிரசங்கங்கள், பலிபீடத்திலிருந்து பிரசங்கங்கள் வந்து கொண்டிருக்கும் கீழே உட்கார்ந்து தூங்கி கொண்டு இருக்கிற நிலைமை இப்பொழுதும் இருக்கத்தான் செய்கிறது. இந்த தூக்கம் நம்மை சகல நன்மைகளையும் ஆவிக்குரிய ஆழங்களில் நாம் செல்ல விடாமல் தடை செய்கிறது. தூங்கி விடும்போது எதிரி களை விதைத்து விடுவான். அந்த களையை தூங்கி கொண்டே இருந்தால் நாம் எப்படி பிடுங்க முடியும்? ஆனால் எப்பொழுதும் விழிப்பாக இருக்க வேண்டும். நம்ம தூங்க வைப்பதில் பிசாசானவனுக்கு அவ்வளவு விருப்பம். ஏன் தெரியுமா? நம்மிடம் எல்லாவற்றையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை திருடுவதற்குத்தான் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். தூக்கம் நம்மை தூங்கிக் கொண்டே இருந்தால் நாம் ஆசீர்வாதங்களை, சில நன்மைகளை இழந்து போகிற காரியங்கள் நடக்கும். தூக்கம் துக்கத்தை கொண்டு வரும். தூக்கம் நம்மை சோர்வுபடுத்தும். தூக்கம் நம்மை இருளில் மூடிவிடும். தூக்கம் மனதை குருடாக்கிவிடும். தூக்கம் சாபத்தை கொண்டு வரும். தூக்கம் படுகுழியில் நம்மை தள்ளிவிடும். தேவ பிள்ளைகளே, எனக்கு தூக்கமாக வருகிறது, ஜெபிக்க முடியவில்லையே என கவலைப்படுகிறீர்களா? ஆண்டவரிடம் சொல்லுங்கள், ஆண்டவரே, இந்த தூக்க மயக்கத்தை என்னை விட்டு எடுத்து போடுங்க ஏசப்பா. தூக்கத்தை கொண்டு வருகிற அந்த இருளின் ஆவி என்னை விட்டு நீங்கி போகட்டும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடம் ஜெபிக்க வேண்டும். எனக்கு வசனத்தின் வெளிச்சம் தாங்க, இந்த தூக்க இருளை அகற்றுங்க. தூக்கம் பிசாசின் தந்திரம் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். இது நம்மை விட்டு போக வேண்டுமானால் பரிசுத்த ஆவியால் எப்பொழுதும் நாம் நிறைந்திருக்க வேண்டும். அப்படி நாம் நிறைந்து செபிக்கும் பொழுது, வேதத்தை தியானம் பண்ணி வாசிக்கும் பொழுது, ஆராதனை செய்யும் பொழுது நம்மை விட்டு தூக்கம் போய்விடுங்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு எல்லா சிறியோர் முதல் பெரியோர், ஊழியக்காரர்கள் எல்லாரையும் ஆட்கொண்டு வருகிறது இந்த தூக்கம். அதிகாலையில் எழுந்து ஜெபிக்க வேண்டும் என்று தான் நினைக்கிறேன். ஆனால் நல்ல தூக்கம் வந்து
அப்படியே நம்மை ஆழ்ந்த நித்திரைக்குள் கொண்டு போகிறதை பார்க்கிறோம். காலையில் தூக்கத்தை கொடுத்து அதிகாலை ஜெபத்தை தடுத்து எல்லா கிறிஸ்தவ பிள்ளைகளையும் ஆவிக்குரிய தரித்திர நிலைமையிலே கொண்டு போய் இன்றைய நாளிலே விட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தயவு செய்து நாம் பெட்டில் படுக்கிறதற்கு முன்பாக நாம் இந்த மொபைல் ஃபோனெல்லாம் வைத்து கொண்டு அதை பார்த்து நேரம் செலவழித்து அப்படியே நாம் தூங்க வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கிறது தவறு. நாம் பெட்டுக்கு போகும் பொழுது ஆண்டவர் அந்த நாள் முழுவதும் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து மனதிலே நன்றி சொல்லவும், நாம் யாரை ஒரு வேளை வேதனைப்படுத்தி இருப்போமானால் அதற்கு நாம் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அதையே பேசிக்கொண்டு அந்த வசனங்களை தியானித்து கொண்டு நாம் அப்படியே நாம் தூங்கினால் நிச்சயமாக ஆண்டவருக்கு தெரியும், காலை வேளையில கண்டிப்பாக அவர் நம்மை எழுப்புவார். நாம் சொல்ல வேண்டும், அப்பா என்னை எழுப்பிருங்க ஏசப்பா அன்னு சொன்னா போதும், கரெக்டாக அந்த டைம்ல அவர் நம்மை எழுப்பி விடுவதை பார்க்கலாம். நாங்கள் பெங்களூர்ல இருக்கும் பொழுது கர்த்தருக்குள் அவ்வளவாக எப்பொழுதும் ஜெபம் 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 ஜெபம், அதிகமான ஜெபம். இங்கு இருப்பதை விட அங்கு அதிகமாயிருந்தது. ராத்திரி நாங்கள் தூங்கும் போவதற்கு முன்பாக ஆண்டவரிடம் சொல்வது உண்டு, ஏசப்பா காலை வேளையில் எங்களை எழுப்பிருங்க ஏசப்பா என்று சொல்லி அப்படி சொல்லிட்டு படுத்து தூங்கிறது தான். ஆனால் காலையில் பார்த்தா சில நேரத்தில் அப்படியே சத்தியாக அப்படி தூங்கி கொண்டிருக்க நேரத்தில் அந்த காலிங் பெல் வந்து அந்த சத்தம் கேட்கிறதை நாங்கள் கவனித்திருக்கிறோம். நான் உடனே போய் நான் வந்து அந்த டோருக்கு முன்னால் நின்று பார்த்தா அந்த ஹோல் வழியாக பார்த்தா அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. ஆண்டவர் அப்படியும் நம்ம எழுப்ப வல்லவர். ஏனென்றால் நாம் வாஞ்சை அவர் பார்க்கிறார். நான் ஜெபிக்கணும், அதிகாலையில் எழுப்பி உங்களுடைய முகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கும் பொழுது அவர் பல ஸ்டெப்புகள் நமக்காக இறங்கி வருகிற தேவனாய் இருக்கிறார். ஆனால் வாஞ்சை வேண்டும். நாம் காலை வேளையில் ஜெபிக்கணும், ஏசப்பா அதிகாலையில் தேடுகிறவனை கண்டடைவான், அதிகாலையில் நான் உன்னை விசாரிக்கிற தேவன் என்று சொல்கிறார். நாம் அதிகாலை அவர் விசாரிப்பதற்கு நம்மை விசாரிப்ப காத்திருக்கும் பொழுது நாம் தூங்கிக் கொண்டிருந்தால் எல்லாம் நாம் இழந்து போய்விடுவோம். மனிதர் விசாரிப்பது விருதா. ஆனால் கர்த்தர் நம்மை விசாரிக்க வேண்டும் என்றால் நாம் அதிகாலையில் அந்த தூக்கம் என்கிற அந்த தூக்கத்தின் தன்மையிலிருந்து நாம் வெளிவர வேண்டும் என்றால் நாம் ஆண்டவரிடம் சொல்ல வேண்டும், ஆண்டவரே என்னையும் எழுப்புங்க ஏசப்பா, நானும் ஜெபிக்க வேண்டும், உடைய முகத்தை பார்த்து நான் ஜெபிக்க அதிகாலை என்னை கண்டடைவான் என்று சொல்லிக்கிறோம். அவரை காண வேண்டும் என்ற சத்தத்தை கேட்க வேண்டும் என்றால் அவர் நம்மோடு பேசுகிற சில வசனங்கள் பேசுவார், தரிசனங்கள் தருவார். இதெல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் அந்த தூக்க நிலைமையிலிருந்து வெளிவர வேண்டும். அது கர்த்தரால் மட்டுமே மாற்ற முடியும். தினமும் ஆவியிலே நிறைந்து நிறைந்து நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறதை நாம் பார்க்க முடியும். நிச்சயமாகவே இன்றைக்கு வேதத்தை திறந்து வைத்தாலே தூக்கம் வருகிறது என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவ்வளவு தூரத்திற்கு நம்மை அவன் ஆண்டு கொண்டிருக்கிறான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் அப்பொழுது அப்படி தூக்கம் வருகிற நேரத்தில், இந்த வசனம் கேட்கும் பொழுது தூக்கம் வருகிற நேரத்தில் நாம் அந்த பிசாசை கடிந்து கொள்ள வேண்டும். நிச்சயம் நம்மை விட்டு போய்விடுவார். தொடர்ந்து இந்த சிம்சோனையும் ஆபிரகாமையும் இந்த தூக்கம் எவ்வளவாய் அவர்களை பாதித்து கீழே விழப்பண்ணினதோ நம்மையும் அப்படி விழப்பண்ணும். நாம் அனுதினமும் அவரோடு பரிசுத்த ஆவியினால் நிறைந்து நாம் காணப்படும் பொழுது எந்த தூக்கத்தன்மையும் நாம் மேற்கொள்ள முடியாது. நிச்சயமாக இன்றைக்கு நாம் கேட்க வேண்டும், தூங்கினது போதும், இனி தூங்கினால் நம் நிலைமை பரிதாபமாகிவிடும். நேரங்களை ஒதுக்கி
அந்தி சந்தி மத்தியான வேளைகள், நடு நடு ராத்திரியில் அதிகமாய் நாம் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டுமாம். காரணம், சத்துரு நம் குடும்பத்திற்கு விரோதமாக செய்கிற காரியங்கள் அந்த 2 மணிலிருந்து அந்த 3 மணிக்குள் பல காரியங்கள் நமக்காக அவன் செய்து கொண்டிருப்பானாம். ஆனால் நாம் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். அந்த பாக்கியத்தை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. God bless you. Have a nice day.